வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது லலிதா கார்த்திக். உலக புகழ் பெற்ற அரளிப்பாறை மஞ்சுவிரட்டில் 100 காளைகள் தொழுவில் இருந்தும் 500க்கும் மேற்பட்ட காளைகள் கட்டு மாடுகளாக அவிழ்த்து விட்டதில் 75 பேர் காயம், 8 பேர் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். 3 பேர் பலியாயினர். இனி விரிவான செய்திகள். அரளிப்பாறையில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் குடையுடன் அரளிப்பாறை மலைக்குன்றில் அமர்ந்து மஞ்சுவிரட்டை பாதுகாப்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சதுர்வேதி மங்கலம் அருள்மிகு ஆத்மநாயகி ருத்ர கோடீஸ்வரர் கோவில் மாசிமக பெருவிழாவையொட்டி 10ஆம் நாளில் அரளிப்பாறை மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சிக்கு சிங்கம்புணரி அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்தும் சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டு வரப்பட்டு வயல்வெளிகளிலும் காட்டுப்பகுதிகளிலும் கட்டுமாடுகளாக நிறுத்தி வைத்திருந்தனர். அரளிப்பாறை கீழ்ப்பகுதியில் தொழுவின் முன் வாடிவாசல் அமைக்கப்பட்டு கால்நடை மருத்துவர்களால் உரிய பரிசோதனை செய்யப்பட்டதில் சுமார் 100 காளைகள் தொழுவில் அடைக்கப்பட்டன. வட்டாட்சியர் நாகநாதன் முன்னிலையில் களத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட மாடுபிடி வீரர்கள் 112 பேர் களமிறக்கப்பட்டனர். 5 நிலை நாட்டார்கள் அனுமந்த கொடியுடன் ஜவுளி எடுத்து அரளிப்பாறை மலை உச்சியில் உள்ள பால தண்டாயுதபாணிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு தொழுவில் உள்ள கோவில் காளைகளுக்கு வேட்டி வழங்கி முதல் மரியாதை செய்தனர். முதலில் சிங்கம்புணரி சேவுகப்பெருமாள் கோவில் மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தொழுவில் உள்ள மஞ்சுவிரட்டு காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. அதே நேரத்தில் ஆங்காங்கே வயல்வெளிகளிலும் காட்டுப்பகுதிகளிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் கட்டுமாடுகளாக அவிழ்த்து விடப்பட்டன. இதில் காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள், மாடுபிடி வீரர்கள் என 75 பேர் காயமடைந்தனர். படுகாயமடைந்த 8 பேர் மேல் சிகிச்சைக்காக சிங்கம்புணரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதில் லேசான காயமடைந்த நபர்களுக்கு தொழு அருகிலேயே பிரான்மலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் வட்டார மருத்துவர் நபிஷா பானு தலைமையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். மேலும் இதில் சம்பவ இடத்திலேயே ஐஸ் விற்பனை செய்த ராஜஸ்தானை சேர்ந்த ஜமுலால் லால்ஜி வயது 40 சிகிச்சை பலனின்றியும், நாட்டார்மங்கலம் ராம்நாதன் வயது 23, புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் வயது 48 ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. G3 செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி. இந்த மாலை அவுக்குறீங்க கேட்ட பார்த்தவங்க இங்க மாடு கேட்டு பிடிச்சி தொங்குறக்காரு மஞ்சட்டு காலாப்பூர் தொழில் மாடு வாங்க, தண்ணியில வாங்க. எஸ்சி மேடம் சரி மாட்டத்தில் விளையாடு.